அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 6/6/2025 ஏகாதசி திதி நாளை அதிகாலை 4:48 வரை. அதன் பிறகு துவாதசி திதி சித்திரை நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் மற்றும் கிரகப்பிரவேசம் செய்ய, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, வாகனம் வாங்க, வியாபாரம் தொடங்க, புது வேலையில் அமர, குழந்தைக்கு காது குத்த, அன்னம் ஊட்ட, புது நகைகள் அணிய, சொத்து பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அமைதியாக இருப்பவர்களையெல்லாம் சாதுவானவர்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். சத்தத்துடன் வருகின்ற இடியை விட சத்தமில்லாமல் வரக்கூடிய மின்னலால் தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அலட்டிக்க மாட்டீங்க, சாதுவாகவே இருப்பீங்க. சத்தம் போட்டு பேசுறது கூட உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனால் எந்த இடத்துல எந்த வேலையை சரியாக செய்யணுமோ அதை சரியாக செய்துட்டு நீங்கள் மட்டும் போய்கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்போதும் சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகமாகும். உங்கள் வார்த்தைக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க, கேட்டு நடந்துப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு கிரகப்பிரவேசம், கல்யாணம், காதுகுத்துன்னு சுப நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வீடுமனை உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையும். முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது, பத்திரப்பதிவு செய்கிறதுன்னு இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது ஏஜென்சியும் நீங்கள் எடுப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. ஆமாங்க, முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். நீங்கள் அப்படிதாங்க. தோல்வியை கண்டு என்றைக்குமே நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க. தோல்வியால் சில பாடங்களை கற்றுக்கிட்டு அப்புறம் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று எங்கும் எப்பொழுதும் தோல்விக்காக துவளாமல் தொடர்ந்து போராடக்கூடிய போராளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால்
அதனால் எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு சிலருக்கு வாய்ப்புகள் வருங்க. சிலருக்கு அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு உண்டு. அதெல்லாம் நமக்கு சரி வருமா, நம்மால் அதெல்லாம் முடியுமா அப்படின்னு ரொம்ப மலைப்பாக வியப்பாக நீங்கள் பார்த்த சில விஷயங்கள்லாம் இப்போ சீக்கிரமாக எளிதாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எந்த சபையில் போய் நீங்கள் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. ஏன்னா குரு பகவான் சாதகமாக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த சிடுசிடுப்பு முணுமுணுப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் தான் சில நேரங்களில் முன்கோபப்படுவீங்க. ஏற்கனவே உங்களுக்கு முன்கோபம் அதிகம், அது இப்போ ராசியில் வேறு சூரியன் உட்காந்துட்டாரா, உங்களுடைய கோபத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கிற வேலையில் ஏதாவது ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலே நல்ல பேர் இருக்குது. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மிளகு சிறியது, ஆனால் அது தரும் காரமோ பெரியது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்தால் பெரிய பெரிய சந்தோஷங்கள் நம் வாழ்க்கையில் சேரும். ஆமாங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தானே, இதுக்கெல்லாம் நீங்கள் நேரில் வரணுமா, ஃபோனில் சொல்லியிருந்தா கூட போதுமே அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் உறவினர்கள் உங்ககிட்ட சொன்னாலும் கூட அதெல்லாம் எப்படிங்க, நேரில் வந்தால் தானேங்க ஒரு மரியாதையாக இருக்கும், நேரில் கேட்டால் தானே அது நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சாதாரண விஷயத்துக்காக கூட சங்கடம் பார்க்காமல் நேராக சென்று எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய நேர்த்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் உடல் பருமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நேரம் தவறி சாப்பிட்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. கொழுப்புக்கு உரிய கிரகம் குரு பகவான். அந்த கொழுப்பு கிரகம் குரு பகவான் ராசியில் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால தான் நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால வீண் சந்தேகங்கள் குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார வரும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. கேது 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்றவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களால சில வேலைகளை நீங்கள் முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு சொத்து அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. விற்பனையும் இன்றைக்கி நல்லாயிருக்கும், லாபமும் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களை யாராவது ஏதாவது குறை சொல்லின்னு இருப்பாங்க. ஆனால் 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி கொண்டேயும் இருக்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகள் சிலர் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க்
நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். ஆமாங்க, பெரிய பெரிய விஷயங்களுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் முயற்சிகளை ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஓடின்னு இருக்காருங்க, பிஸியாக இருக்காருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அது போக போக தான் மிகப்பெரிய சிகரங்களில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய விற்பனர்கள் நீங்கள் தாங்க அப்படிங்கிறத அப்புறமா தாங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் யோகாதிபதியாகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் பெருசாக பல விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் திட்டமிடுவீங்க. எந்த இடத்துல நாம் வழுக்கி விழுந்தோம், எந்த இடத்துல நமக்கு சிக்கல் வந்தது, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இனிமேல் எந்த மாதிரி தவறு நிகழ்ந்துடக்கூடாது, யாருக்கிட்ட இனிமேல் நட்பு பாராட்டலாம், யார்கிட்டேருந்து நம்ம இனிமேல் ஒதுங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்னைக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை அதெல்லாமே உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அரசு விஷயங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். புது தொழில் தொடங்கிறது, முதலீடுகள் செய்கிறது அதெல்லாம் இன்னைக்கு கூடி வரும். சிலருக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வீடு சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்காரு, சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு செல்வாக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபாரத்திலேயும் லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் சாதுரியமான பேச்சால் அதையெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும். ஆமாங்க, நமக்கு புரிஞ்சவங்க, நம்மளை புரிஞ்சவங்க, முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க, உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டவங்க யாராவது நமக்கு முழுமையாக அமைஞ்சிட்டாங்கன்னா நம்மால் பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் சாதித்து விட முடியுங்க. எங்கும் எப்பொழுதும் புரிதலுடன் இருப்பவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்குங்க. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காருங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகுது, எவ்வளவு கொடுத்தாலும் கெட்ட பேர் தான் வருது. என்ன பெருசாக கொடுத்துட்டாரு, என்ன பெருசாக செய்துட்டாரு, அவர்கிட்ட நிறையா இருக்குது, ஆனால் நமக்கு தான் கிள்ளி கிள்ளி கொடுக்குறாரு, அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இப்படி செய்தாலும் கெட்ட பேர் வருது, செய்யலைன்னாலும் கெட்ட பேர் வருது. அதுக்கு பேசாமல் அமைதியாக இருந்துடலாங்கிற முடிவுக்கும் இப்போ நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் அதில் இப்போ நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை படிச்சுட்டு போகட்டும், நாம படிக்க போகிறோம், அவங்க விருப்பத்துக்கு விடுவோமேங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. மகளுக்கு நல்ல வரன் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஜாதகமும் பொருந்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு சிலர்
வரன் வீட்டாரை போய் பார்த்துட்டு வர்றது அல்லது பெண் வீட்டாரை போய் பார்த்துட்டு வர்றது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றி தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சூரியன் அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்களுடைய உண்மையான தன்மை என்ன, குணம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அஷ்டமசனி இருக்கிறதுனால கும்பிடும் கைகளையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சிக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் அப்படி இப்படிமா சிலர் உங்களை குறை சொன்னாலும் உயரதிகாரி உங்களை பாராட்டி பேசுகிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு வருகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நம்பிக்கை என்பது ஒரு நாளில் உதிர்ந்து போகும் பூவாக இருந்துவிடக்கூடாது. மேலும் மேலும் பூக்களை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். ஆமாங்க, அப்படியே ஒரு நாள் முழுக்க சிலர்லாம் வேகமாக வேலை பார்ப்பாங்க, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கிடையாதுங்க. எப்பொழுதுமே நம்பிக்கையாக இருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீங்க. 5 வயசில் நினச்சிட்டது 10 வயசில் யோசித்ததெல்லாம் 40 வயசானாலும் மறக்காமல் அந்த லட்சியத்தை அடைவதற்காக இன்றும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும், போராடி கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைக்கும் உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. இரவு 8:06 வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அதில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவப்படக்கூடாது. யாராவது ஏதாவது சொன்னாலும் உடனே ஆத்திரப்படக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க ஆதங்கத்தை கொஞ்சம் கொட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆவேசமாக நீங்கள் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. சகோதர வகையில் என்ன கொடுத்தாலும் எதுவும் நமக்கு நல்ல பேர் இல்லைன்னு ஏங்கக்கூடாது. அது கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லதுங்க. அதே மாதிரி எங்கேயாவது கையெழுத்து போட்டு சிக்கிக்கக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டு இன்றைக்கி சாத்வீகமான உணவுகள், சீக்கிரம் செரிமானமாகக்கூடிய உணவுகள், அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. பழைய சுவையான சம்பவங்களை நினச்சி பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமலே குபீர்னு ஒரு சிரிப்பு வரதானே செய்யுது. அது மட்டும் இல்லை, அந்த காலத்துக்கே போய் திரும்பி வரும்பொழுது சின்னதாக மனசுக்குள்ளார, உடம்புக்குள்ளார ஒரு இளமையும் எட்டி பார்க்குது இல்லைங்களா? இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடுமனை சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. ஆனாலும் இரவு 8:06 வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தன்னம்பிக்கை எனும் ஆயுதம் நம்மிடம் இருந்தால் ஏமாற்றம் கூட நம்மிடம் ஏமாந்து போகும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க எது நினச்சாலும் பரவாயில்ல, நாம் நம்மளை உயர்வாக நினைப்போம். நம்மளை நாம் முதல்ல நம்புவோம். அப்போ தான் நாம் அடுத்தவங்களை நம்ப வைக்க முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தளராத தன்னம்பிக்கையுடன் தடுமாறாமல் தடம் பதித்து புதிய பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது, நண்பர்களும் இன்னைக்கு கொஞ்சம் உதவி கேட்டு வருவாங்க, உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால நாம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். அவங்களுடைய வருங்காலத்துக்காக, அவங்க வசதி வாய்ப்புக்காக நிரந்தரமாக ஏதாவது ஒரு வருமானம் வர்றதுக்கான வழியை நம்ம தேடிக்கணுங்கிற முனைப்போடு இன்றைக்கி சில முயற்சிகள் செய்வீங்க. சில வியாபாரங்கள் உங்களுக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி சுமாராக இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், அலைச்சல்கள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துருக்கும். காசு தண்ணியாக செலவாயின்னு இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துருக்கிறதுனால நாளுக்கு நாள் ரொம்ப அழகாகிட்டே இருக்கீங்க. அறிவுபூர்வமாகவும் இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. முடிவு எடுக்கிறது எல்லாமே இப்போ வந்து தெளிவாகவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் எல்லார் மத்தியிலுமே உங்களுக்கு இப்போ மரியாதை கூடிக்கிட்டே போகுதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள், வேலை சுமைகள், அதே மாதிரி சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், இதை விட பெருசாக நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு எல்லாவற்றிலும் தைரியமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி சிடுன்னு எரிஞ்சு விழுவீங்க. கோபத்தை குறைங்க, சிரிச்ச முகத்தோடு இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, செல்வாக்கு உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்னதாக செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வேப்பிலையாகவும் இருக்காதீர்கள், கருவேப்பிலையாகவும் இருக்காதீர்கள். வேப்பிலையாக இருந்தால் பிணித்திருந்தவுடன் தூக்கி எறிந்து விடுவார்கள். கருவேப்பிலையாக இருந்தால் உணவின் சுவையும் மனமும் அதிகமானால் வீசி எறிந்து விடுவார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நடவடிக்கைகளை தற்போது மாற்றிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பணம் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார பனிப்போர் அதிகமாகும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வாகன பழுதுகள், விபத்துகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சூரியனும் புதனும் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு லாபம் இருக்குது. கம்பீரமாகவும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. புது வேலையாட்கள், புது பங்குதாரர்கள் இவங்கெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் தாங்க. தடாலடியாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. 4ஆம் இடத்தில் ராகு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். இலவசமாக சில கூடா பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் சந்தோஷமாக கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, கவலைகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் நேசிப்பதெல்லாமே நம்மை விட்டு போவதைப் போல கவலைகளும் நம்மை விட்டு போய்விடும். ஆமாங்க, அப்படியெல்லாம் வித்தியாசமாக யோசித்து கவலையாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் எதையும் ரசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால புதுவிதமாக யோசிப்பீங்க, புது முயற்சிகளில் இறங்குவீங்க. 10 வருஷம் 15 வருஷ பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். சொத்து விஷயங்கள் விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்துன்னு இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவல் வாகனம் வேண்டாம், அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பழைய வண்டி வாங்கிறதா இருந்தால் ஏற்கனவே அந்த வண்டி மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சிலருக்கு புது வியாபாரம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக முதலீடுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் எல்லாருமே சிறப்பாக அமைவாங்கங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு உத்தியோகமும் நல்லாயிருக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ உங்களுக்காக நின்று காத்திருந்து உங்களுக்கு காலை வணக்கம் சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிருச்சு. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணம் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நல்ல எண்ணங்கள் உடையவர்களால் மற்றவர்களுக்கு நல்லது செய்யாமல் இருக்க முடியாது. கெட்ட எண்ணங்கள் உடையவர்களால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க முடியாது. இந்த 2 பேருக்கு நடுவில் தான் நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அன்னப்பட்சியை போல எது நல்லது எது கெட்டதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு சுற்றி முற்றி இருப்பவர்களில் நல்லது எதுவோ நல்லவர்கள் எவரோ அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுக்கிரன் நல்லா இருக்காரு, புதனும் நல்லா இருக்காரு, சனி பகவானும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த 3 கிரகங்கள் தான் உங்களுக்கு யோகாதிபதிகள். யோகாதிபதிகள் 3 பேருமே நல்லா இருக்காங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆனாலும் இதெல்லாம் தாண்டி குரு பகவான் தடங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எங்கே போனாலும் ஒரே முயற்சியில் எந்த வேலையும் முடிய மாட்டேங்குது, எல்லாமே தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். உங்களை பற்றிய வதந்திகள் விமர்சனங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. சனி பகவான் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. அப்படினால புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ண நாம் எப்போ போனாலும் மேனேஜர் இருக்க மாட்டேங்கிறாரு, லீவில் போயிருக்காராம், நாம் இல்லாதப்ப அவர் வந்துட்டு போயிடுறாருன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்கள் பழைய சொந்த பந்தங்களை பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க.
பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிம்மதி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களையும் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சக மனிதர்களை மதிக்க தெரிந்தவர்களே உண்மையான மனிதனாகிறார்கள். மற்றவர்களுடைய மனதை நோகடிக்காமல் இருந்தாலே அதுவே கோடான கோடி பணம் நம்மிடம் இருப்பதற்கு சமமாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பிடிச்சா பேசுவீங்க, பிடிக்கலைன்னா விலகிடுவீங்க. அதனால தான் நீங்கள் பிடிக்காத வார்த்தைகளை பிடிக்காதவர்களிடம் பிரயோகம் செய்ய மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று ஒரே பாதையில் இன்னமும் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால காது வலி, கால் வலி, பல்லு வலின்னு ஏதாவது ஒரு வகையில் டாக்டர்கிட்ட போய் அலைய வேண்டியதாக இருக்குது. இருக்கிற பிஸியில் இதுக்கு வேறு நேரம் ஒதுக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. ஏழரை சனியில் பாதச்சனிங்கிறது என்ன? ஜென்மச்சனியில் பழுதான உங்களுடைய உடல் பாகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, உடல் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பை தான் இந்த பாதச்சனிங்கிற சனி பகவான் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அந்த உங்களுக்கு தெரியாமல் இருந்த அந்த இன்னர் ஆர்கான்ஸ் அதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய டைம் இப்போ வந்திருக்குது. எளிதாகவே எல்லா பிரச்சனைகள் நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு விரைவாகவே நீங்கள் ஆரோக்கியம் அடைய போகிறீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ஒரு ஹீலிங் பவரை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும், பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்க எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவாங்க. அதே மாதிரி அங்காளி பங்காளி பிரச்சனை, வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு அதெல்லாம் சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சவால்களையும் தாண்டி அதிகாரிகள் மனசிலையும் இடம் பிடிப்பீங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் சின்னதாக செலவுகள், முன்கோபம், அலைச்சல் இதெல்லாம் இருக்கும். அது மற்றபடி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, செய்த தவறை ஏற்க தயங்காதே, செய்யாத தவறை எதிர்க்க தயங்காதே. ஆமாங்க, தவறு நடந்துருச்சுன்னா அதை நீங்கள் ஆமான்னு சொல்லி எப்பயுமே ஏற்றுப்பீங்க. அதை நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு உறுதிமொழி எடுத்துப்பீங்க. ஆனால் செய்யாத தவறை உங்கள் தலைமையில் கட்டும் பொழுது துள்ளி எழுந்து அதை எதிர்க்க தொடங்கிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எதிர்ப்பு குரல் கொடுத்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. யாராவது உங்களை புகழ்ந்து பேசுனா உடனே நீங்கள் மயங்கிடக்கூடாது. உடனே நீங்கள் அவங்க பக்கம் சாஞ்சிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார பனிப்போர் இன்னைக்கு இருக்கும். நீயா நானாங்கிறதெல்லாம் விட்டுட்டு குடும்ப சந்தோஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் அவசரப்பட்டு
பெரிய கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது வேண்டாம். புது ஏஜென்சியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எடுக்கிறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வேலையாட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது ஏற்கனவே அவங்க எங்கே வேலையில் இருந்தாங்கன்னு விசாரித்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன விமர்சனங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்காகலாம் மனசு புழுங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. பரவாயில்ல, இதெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி நீங்கள் தைரியமாக அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைய தினம் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராகுகேது பெயர்ச்சி என்ன செய்யும்? ராகுகேது பெயர்ச்சியால் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறதுங்கிறத நாம் பார்த்துட்டு வரோங்க. இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியால் என்ன மாதிரி பலன்கள் நடக்கப் போகிறது? ராகுகேது பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்குற மாதிரி தாங்க வந்து உட்கார்ந்துருக்குது. குறிப்பாக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஏற்கனவே நீங்கள் விதைச்சிங்கல்ல, அதுக்கெல்லாம் இப்போ நல்ல அறுவடை அமையுங்க. அதான் அந்த விதைச்சதெல்லாம் இப்போ நல்ல விளைச்சலாகி இப்போ அறுவடைக்கு வந்திருக்கு. அருமையான காலகட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காலகட்டங்க இது. அதே மாதிரி நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்குங்க. ஏன்னா ராகு 11ல் இருந்தாலே எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து லாபம் அதிகமாகவே கிடைக்கும். திடீர்னு ஒரு சிலர்லாம் வந்து அறிமுகமாகுவாங்க. அவங்க முதலீடு செய்கிறதா சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கலாம். ஆனால் நல்ல அட்வொகேட்டு, ஆடிட்டரு இவங்களெல்லாம் வச்சு டிராஃப்ட் நீங்கள் எழுதி அதை வந்து பத்திரப்பதிவு செய்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா சிலர் திடீர்னு வந்து பணம் போடுறேன்பாங்க, அப்புறம் திடீர்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் எதுவாக இருந்தாலும் லீகலாக செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மூத்த சகோதரங்களால் இனிமேல் நல்லது நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த ராகு பயிற்சியால் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இனந்தெரியாத மனக்கவலைகளில் இருந்தீங்க இல்லைங்களா, அதெல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலேருந்து இப்போ 5வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 அது வரைக்குமே இங்கே தான் அவர் இருக்க போகிறாரு. பொதுவாக 5வது வீட்டில் கேது உட்கார்ந்தாலே சொந்த பந்தம்லாம் கொஞ்சம் விலகி போயிடுவாங்க. காரணம், நீங்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துன்னு இருக்கீங்க. அது போட்டியால் இருக்கலாம், பொறாமையால் இருக்கலாம், அல்லது உங்களை பார்த்து அவங்களாம் நம்மளை மதிப்பாங்களா அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையில் கூட அவங்க ஒதுங்கி போகலாம். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்கள வந்து முழு சுதந்திரம் நாம் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சுதந்திரம் ஒரு பக்கம் நீங்கள் கொடுத்தாலும் கூட பின்னாடியே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பின்பற்றல் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நட்பு வட்டம் எது, எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுதா, வேறு எதுலையாவது அவங்க சிக்கிக்கிட்டு திணறாங்களா, சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்களா, இதெல்லாம் ரொம்ப நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். பிள்ளைகளிடம் தினசரி பேசுகிறது நல்லது. அது மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்றது நல்லது. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்து எதுவும் எடுத்துக்கூடாதுங்க. சொந்த ஊரில் போய் நான் வந்து வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வேண்டாம். ஏன்னா வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து 5ஆம் இடம்தான். 5ல் கேது இருக்கும்போது அங்கே போய் வீடை கட்டி அப்புறம் நீங்கள் வந்து ஜலசியில் சிக்கிக்கக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருந்தால் கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஞானம் வரும். சொந்த ஊரில் கோவில், குலதெய்வ கோவில்லாம் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுற
நல்லதுன்னா அது செய்யுங்க. அது மாதிரி சுப செலவுகள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும். ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருக்கும். தேடலுக்கு ஒரு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி கேது உங்களுக்கு நல்லது தான் செய்வார். இருந்தாலும் உறவினர்கள், குடும்பத்தில், அப்புறம் பிள்ளைகள், இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கோவப்படாமல் நடந்துக்கிறது நல்லதுங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவு, சொத்து பத்து வாங்கிறது, உங்களுடைய அந்தஸ்து ஒரு பக்கம் உயர்றது, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொடுக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் கல்யாணம் சிறப்பாக நடக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மேலே மேலே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருப்பாம்புரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நல்லதுங்க. இந்த திருப்பாம்புரம் எங்கே இருக்குது அப்படின்னா பேரளம் பக்கத்தில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்தும் போகலாம், மயிலாடுதுறையிலேருந்தும் போகலாம். பேரளம் அருகிலுள்ள திருப்பாம்புரத்துக்கு போய் நல்லது. அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ திருப்பாம்புரேஸ்வரரையும் நீங்கள் வணங்குறது நல்லது. அதே மாதிரி ஸ்ரீ வண்டார் பூங்குழலி அம்பாளையும் நீங்கள் சேவிக்கிறது நல்லதுங்க. ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலமாக இந்த இடம் இருக்கிறதுனால இங்கே போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதெல்லாமே நடக்குங்க. உளுத்தம்பருப்பு நீங்கள் தானமாக கொடுங்க. இந்த ராகு கேது பயிற்சி அமோகமாக அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.